இந்த முடியல நிச்சயமா அப்படி எழுந்து உட்காந்து அவனை மடியில போட்டுக்கிட்டான். தலைமுடிய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சொகத்துல பாவி தூங்கிட்டான். அந்த முடிய 7ஆ பிரிக்கிறான். அவன் உறங்கியதற்கு பிறகு புள்ள மொட்டை அடிச்சிட்டான். காலையில் எழுந்திருக்கிறான் சிம்சோன். ஒரு கோழி குஞ்சை போல் உணர்கிறான். தன்னுடைய எல்லா தாளந்துகளும் அந்த பராக்கிரமும் போனதை உணர்கிறான். தெலிலாவை காணோம். பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள். போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைக்கின்ற பொழுது அவனுடைய கைகளை தூண்களில் கட்டி வைத்து அவன் கண்களை நோண்டி எடுக்கிறார்கள். குருடான சிம்சோன் இங்கேயும் அங்கேயும் he is roaring like a lion. என்ன பண்றது? போய் உள்ள போடுறாங்க. சிறைச்சாலையில் அழுகிறான். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். போன கண்ணு போனதுதான். முடி வளருது, பராக்கிரமம் வருது. அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அவனால் அவர்களை வெல்லவே முடியவில்லை. கடைசியில் அவனை தூணில் கட்டி வைக்கிறார்கள். அவன் அப்படியே அந்த தூண்களை இழுத்துக்கொண்டு சிறைச்சாலை முழுவதுமாக அப்படியே அவன் மீது விழ 1000க்கும் மேலான தீமையானவர்களுடன் சிம்சோனும் இறந்து போனான் என்று பைபிள் கதையை முடிக்கிறது. கடைசியா ஒரு ட்ரிபியூட் மட்டும் கொடுக்குது. அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவனோடு சேர்ந்து இறந்த தீமையானவர்கள் அநேகம். கடவுள் சிம்சோனை போல் நமக்கும் பல பராக்கிரமங்களை தந்திருக்கிறான். எந்த காரணத்திற்காகவும் எந்த பலவீனத்திற்காகவும் இருக்கின்ற கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்டத்திற்கு இறைவனுடைய வழியின்படி அதை செலவழிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் என்று சொல்லிக் கொடுங்கள்.